ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கூடவே அந்த தட்டைப்பயிர் இருக்கா இல்லையா, பாருங்கள், அதான் காராமணின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து அவிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 10 மணிக்கு தண்ணியில் ஊற வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கையும் தட்டைப்பயிர் அந்த காராமணி நல்லா கழுவி பாருங்கள். நான் குக்கர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. அது ஒரு 5 மணி நேரம் ஊறிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். காராமணி பாருங்கள், இது வந்து பெரிய காராமணி, எங்கள் கொலையில் விளைஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் தான் நான் வந்து ஒரு உரிச்சு ஊற வச்சேன். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து உப்பு போட்டுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த காராமணி வந்து உப்பு போட்டு அவிச்சா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் உப்பு போட்டு பாருங்கள், நான் விசில் போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 விசில் வந்தால் கூட போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்தால் ஓகே தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 விசில் தான் அந்த காராமணி வந்துடும், அந்த உருளைக்கிழங்கு வந்துடும். பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பாருங்கள், ஒரு 4 சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து ஒரு வேலைக்கு தான் வைக்கிறேன், அதனால சொல்லிட்டு எனக்கு கம்மியாக போதும். பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் வந்து கத்தியெலாம் கட் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அருவாமனையில் அறிவேன். பாருங்கள், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலாம் க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுட்டு, அடுத்தது வந்து வெங்காயம் பாருங்கள், 4 வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து அழகாக அலசிட்டு, பாருங்கள், நான் வந்து அருவாமனை தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து கத்தி இருந்தாலும் எனக்கு வந்து அது கத்தியில் அரிஞ்சால் செட் ஆகாது. நான் வந்து அருவாமனையில் வந்து டக்குன்னு அரிஞ்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் கத்தி யூஸ் பண்ணிங்களா, அருவாமனை யூஸ் பண்ணிங்களா சொல்லுங்கள். நாங்கள் வந்து கத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அருவாமனை தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், டக்குனு 4 வெங்காயம் வந்து நல்லா நீளமாக அரிஞ்சிக்கிறேன். ஏன்னா குருமாவுக்கு வந்து நம்ம நீளமாக அரிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், அந்த அருவாமனை தான் வந்து வெங்காயம் வந்து அரிஞ்சிக்கிறேன். பாருங்கள், 3 அரிஞ்சிட்டேன். இது வந்து கடைசி வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம், பாருங்கள், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் வந்து உருளைக்கிழங்கு சால்னாக்கு வந்து இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து விசில் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து அந்த காராமணி உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கட்டும். நான் வந்து இப்போ வந்து அந்த பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம சால்னா வச்சுட்டு அடுத்தது சப்பாத்தி போட கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து அந்த குழம்பு கரண்டியில் 3 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கைப்பட்டால் வந்து மாவு வந்து வண்டு வச்சிரும், அதனால சொல்லிட்டு நான் வந்து கரண்டியால் தான் அள்ளுவேன். பாருங்கள், நான் வந்து சாம்பார் கரண்டியால் 3 கரண்டி போட்டுக்கிட்டேன். நான் எங்கள் வீட்டு சால்ட் உப்பு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கல் உப்பு தான் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு கிளாஸ் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படி உப்பு கரைஞ்சிருச்சு, உப்பு கரையில கரைச்சிட்டு மாவில் எடுத்து பிசைஞ்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரைச்சிக்கிட்டு நம்ம வந்து மாவில் ஊற்றி நல்லா கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து நம்ம கையால் கரைஞ்சிரும். நான் வந்து கரைச்சிட்டேன். உப்பு ஓரளவு கரைஞ்சிருச்சு. ஏன்னா மாவு கம்மியாக இருக்கனால நம்ம உப்பு வந்து சுத்தமாக கரையணும் அவசியம் இல்லை, ஓரளவு கொஞ்சம் பாதி கரைஞ்சாவும் ஓகே தான், கம்மியாக மாவு இருக்கனால. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி பிளேட்லேயே பிசைஞ்சிக்கிறேன். மாவு கம்மி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் சின்ன பிளேட்லேயே மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கி எங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணி இங்கே ரைஸ் மில்லில் அரைச்சது தான் இது. பாருங்கள், வீட்டு கோதுமை தான், கடையில் வாங்கலை, வீட்டு கோதுமை மாவு தான். பாருங்கள், நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு அது வந்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கலாம். பக்கத்தில் உருளைக்கிழங்கு 3 விசில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், அது வந்து ஏர் போட்டோம். பாருங்கள், அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், கையில் மாவு ஒட்டவே இல்லை, பார்த்தீங்களா, கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், நம்ம வந்து ஒரு கப்பு போட்டு மாவு வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா மேலே திறந்துச்சுன்னா மேலே வந்து காஞ்சிரும் மாவு. அதனால் ஒரு பிளேட் போட்டு ஒரு கப்பு போட்டு மூடிட்டேன். பாருங்கள், குக்கரில் வந்து விசில் வந்து ஏர் போயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வானல் வச்சுக்கிறேன். வானல் வச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து குருமா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நம்ம வந்து தேவையான பொருளை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வானல் வந்து வச்சு வானல் காஞ்சி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஏன்னா நான் வந்து சால்னா வந்து கம்மியாக தான் வைக்கிறேன், அதனால் சொல்லிட்டு நான் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், அதுவும் சின்ன ஒரு குழி கரண்டி மாதிரி தான், அதனால் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது இந்த குருமா வந்து அதிகம் எண்ணெய் தேவைப்படாது.
ஏன்னா வெங்காயம் தக்காளி ரொம்ப வதவணும் அவசியம், சும்மா ஒரு கொஞ்சமாக வதவணும், பச்சை வாசனை போனால் போதும். பாருங்கள், கொஞ்சமாக கடுகு. குருமாவுக்கு வந்து நீங்கள் கடுகு போடுவீங்களா போட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து லைட்டாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள், கடுகு வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அடுத்தது வந்து வெங்காயம் நான் வந்து நீள நீளமாக கட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வெங்காயம் இந்த குருமைக்கு வந்து நீள நீளமாக வெங்காயம் இருந்தது நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப வணக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து ஓரளவு கொஞ்சம் பச்சை வாசனை போனால் போதும் சால்னாவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரு கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து வதக்கிட்டே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த மாதிரி வைப்பீங்களா இல்லை நீங்கள் எந்த மாடல் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், வெங்காயம் வந்து வதக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது வந்து தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள், தக்காளி போட்டுக்கிறேன். நம்ம வந்து தக்காளி கூடவே உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்து தக்காளி வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, வெங்காயம், இந்த கருவேப்பிலை, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. கூடவே உப்பு போட்டலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். நான் வந்து குருமாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல வேறு உப்பு போட்டுக்கலையா, இந்த காராமணி வைக்கிறதுக்கு அவிக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டோம். அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் சொல்லிட்டு நான் வந்து இதில் கொஞ்சம் கரெக்டான பார்த்து தான் போட்டிருக்கிறேன். பத்தலாம் கூட திரும்பி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இது வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஓரளவு அப்படி பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவு வதங்கினா போதும். நான் வந்து அடுத்து வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஏன்னா நம்ம சொம்போடு கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்தாச்சோம்னா அதிகமாக ஊற்றிடும். அதனால் சொல்லிட்டு நான் வந்து கிளாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றுறேன். பாருங்கள், இது கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்ததுன்னா போதும். நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டு அடுத்தது வந்து லைட்டாக கடலமாவு வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். அதனால் சொல்லிட்டு கடலமாவு ஊற்றினா கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்ந்து வரும். அதனால் சொல்லிட்டு நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் குருமா ரெடி பண்ணிருக்கேன். பாருங்கள், போட்டு மூடியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த குக்கரில் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அந்த காராமணி உருளைக்கிழங்கு பாருங்கள், அது வந்து எந்தளவுக்கு ரெடி ஆகிடுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏர் போயிடுச்சுன்னு பார்த்தா ஏர் போயிடுச்சு. பாருங்கள், திறந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், ஆனால் அந்த காராமணி வந்து கலராக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து லைட்டாக கலர் ஏறுக்கு. ஆனால் அதிகமாக கிடையாது, ஒரு லைட்டாக கலர் ஏறுக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம சாப்பிட்ற காராமணியில் அந்த கலர் தானே ஏறி இருக்குது. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அதிகமாக இல்லை, லைட்டாக கலர் மாறி இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒயிட்டாக இருந்தது உருளைக்கிழங்கு லைட்டாக கொஞ்சம் காப்பி கலரில் மாறி இருக்குது. இல்லை நம்ம காராமணி கொஞ்சம் கலரான காராமணி தான். பாருங்கள், காராமணி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், இது வந்து வடிகட்டிக்கலாம். நான் வந்து ஒரு பிளேட் போட்டு தான் வடிகட்டினேன். பாருங்கள், இந்த பிளேட் போட்டு தான் வடிகட்டினேன். பாருங்கள், வடிகட்டிட்டு வந்து பாருங்கள், காராமணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காராமணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து தட்டில் வந்து கொட்டிக்கிட்டேன். பாருங்கள், செம்மையாக நல்லா சூப்பராக வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம காராமணி வந்து நல்லா பெரிய பெரிய காராமணி. இது வந்து விவசாய காராமணின்றதால கொஞ்சம் சைஸ் பெருசாக அதனால உப்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நான் எடுத்து பிளேட்டில் கொட்டோன்னே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் சூடாகவே. பாருங்கள், அது மசிச்சு கட்டுறேன் பார்த்தீங்களா, அப்படியே மணல் மாதிரி சூப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கே தண்ணியில் ஊற வச்சேன். நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. குக்கரில் ஒரு 3 விசில் போட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக மணல் மாதிரி நல்லா செம்மையாக வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக நல்லா உப்புலாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம வந்து குருமா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சலையா, அது வந்து உருளைக்கிழங்கு வந்து உரிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே மட்டும்தான் கலர் இருக்குது, உள்ளெல்லாம் கலர் ஏறல. பாருங்கள், நம்ம பின்னாடி தோல் உரிச்சுன்னா அதில் ஒயிட்டாக தான் இருக்குது. நான் உருளைக்கிழங்கு வந்து உரிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக தான் போட்டேன். ஏன்னா ஒரு வேலைக்குன்றதுனால
எங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு 4 பீஸாக கட் பண்ணி போட்டேன் பாருங்கள். சூப்பராக இதுவும் வெந்துருச்சு. 3 விசில் தான் விட்டேன். உருளைக்கிழங்கு வந்து உரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காராமணி கூட உருளைக்கிழங்கு போட்டு அவிக்கலாமான்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுங்கள். சரி நானும் சரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால சரி நைட் சாப்பாடு செய்யும் போது சரி உருளைக்கிழங்குலாம் போடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஐடியா வந்து அப்படியே போட்டாச்சு. தனியாக சரி அவிக்கிறதான்னு சொல்லிட்டு பாருங்கள். குருமா வந்து ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் குருமா வந்து ஒரு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி அழகாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்லையா அது வந்து மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மசிச்சிட்டோம்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு கொஞ்சம் கிழங்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து லைட்டாக வந்து அப்படி கிழங்கு லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நான் ஓரளவு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப குழச்சி விட்டோம்னா அப்படியே அது ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்கள். இந்தளவுக்கு ஓரளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு விட்டு நல்லா கிண்டிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம தான் அந்த கடல மாவு இருக்கு இல்லையா, கடல மாவு கரைச்சி ஊற்றிலாம் நல்லா திக்னஸ் வந்துடும் பாருங்கள். நான் வந்து ஒரு கிளாஸில் தான் அந்த லைட்டாக மாவு ஊற்றி தண்ணி ஊற்றி லைட்டாக ஃபஸ்ட்லேயே வந்து நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா மாவு வந்து லைட்டாக தண்ணியில் ஊறணும். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். நமக்கு ஊற்றினா சீக்கிரம் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். அதனால் சொல்லிட்டு நான் வந்து தண்ணியில் வந்து மாவு கொஞ்சம் போட்டு ஊற வச்சு தான் பாருங்கள். நல்லா குருமா ஊற்றிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் குருமா தேவைப்படும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து அந்த கிளாஸ் மட்டும் தான் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றினா பாருங்கள் திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். குருமா வந்து ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் இந்த மாதிரி வைப்பீங்களா இல்லை வேறு மாடல் வைப்பீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் கரெக்டாக வச்சுருக்கேனான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள். எங்கள் வீட்டு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டால் சாப்பிட்ற வேலை தான் பாருங்கள். நான் வச்ச உருளைக்கிழங்கு கிரேவி இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் வைப்பேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள். ஆனால் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்புலாம் கரெக்டாகவே இருந்துச்சு பாருங்கள். ஆனால் நாங்கள் வந்து இந்த உப்பு வந்து இந்த எங்கள் ஊரில் வந்து இங்கே விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் உள்ளே வந்து விற்பாங்க. அந்த உப்பு தான் போட்டேன். அதனால் சொல்லிட்டு அந்த உப்பு வந்து அதிகம் வந்து உப்பு உரைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் வரைக்கும் பாருங்கள். அந்த தோசைகள் வந்து அந்த சப்பாத்திக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் சரி எப்பவுமே நான் எடுத்துனா ஒரு பூச்சி எறும்பு ஏதாவது இருக்கும் எண்ணெய் வாசனைக்கு. அதனால் கழுவிட்டு தான் நான் எப்பவுமே தோசை ஊற்றினாலும் திரும்ப சப்பாத்தி போட்டாலும் தோசைகள் எடுத்தது கழுவிட்டு தான் வைப்பேன் பாருங்கள். நான் போய் கழுவிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் பாருங்கள். நம்ம குருமா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் தோசைலேருந்து கழுவிட்டேன். நம்ம குருமா வந்து இறக்கிட்டு தோசைகளை வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குருமா வந்து பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அடுத்தது வந்து தோசைகளை வச்சாச்சு பாருங்கள். உண்மையாலுமே குருமா வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு பாருங்கள். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. அடுத்தது வந்து தோசைகள் வந்து வச்சுட்டு நம்ம வந்து மாவு வந்து தீட்டிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அழுத்துற கட்டையை வச்சுருக்கிறேன். ஆனால் அழுத்துற கட்டை வச்சுன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வராது. அதனால் சொல்லிட்டு நான் வந்து மாவு வந்து வச்சு தீட்டி தான் சப்பாத்தி போட்டேன் அன்றைக்கி பாருங்கள். தோசை திருப்பி நான் கழுவிட்டு வந்து வச்சிட்டேன் பாருங்கள். எங்கள் வீட்டு சப்பாத்தி கட்டை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த இன்ட்ரோலின்னு சொல்லுவாங்களே அதில் கூட அழுத்துற கட்டை வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மாவு வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக ஊறிடுச்சு. தேய்க்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் கொண்டா வச்சிட்டேன் பாருங்கள். ஸ்டவ்லேயும் வந்து தோசைகளை வச்சிட்டேன் பாருங்கள். மாவு வந்து அந்த உதிரி மாவில் வந்து மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அழகாக தேய்ச்சிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு வந்து கல் சூடாகிட்டே இருக்குது. மாவும் தேய்ச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சேஃபெல்லாம் கரெக்டாக ரவுண்ட் சேஃபில் எனக்கு தேய்க்க தெரியாது. அப்படி எனக்கு சேஃப் வேணும் அப்படின்னா நல்லா நான் அப்படி பெருசாக தேய்ச்சி சாப்பாடு கப்பு இருக்கு இல்லையா அது மாதிரி சாப்பாடுக்குள்ளே வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம்னா நம்ம ரவுண்ட் சேஃப் வந்துடும். இருந்தாலும் நம்ம சரி யாராவது கெஸ்ட்டு வந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். சரி நம்ம தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சேன் பாருங்கள். ரவுண்ட் சேஃப்லாம் வராது. ஓரளவு சும்மா அப்படியே நானும் தேய்க்கிறேன்ற மாதிரி தேய்ப்பேன். எனக்கு வந்து பாருங்கள் இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்னால் ரவுண்ட் சேஃப் வராது. நான் எப்படி உருட்டினாலும் அது அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும். கிராஸாக தான் வரும். கரெக்டான சேஃப் வராது பாருங்கள். தோசைகளை போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சில பேர் சுக்கா ரொட்டியாக செய்வாங்க. நான் அது மாதிரி செய்ய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி செஞ்சேன்னா தோசைகளும் வேஸ்ட் ஆகிடுது. தோசைகள் வந்து அது மாதிரி ஒரு மாதிரியாக வந்து ஆகிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி செய்வேன் பாருங்கள். நான் வந்து எண்ணெய் ஊற்றி தான் சப்பாத்தி செய்வேன் பாருங்கள். நான் வந்து திருப்பி போட்டாலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவேன். ஏன்னா எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி போட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு தோசைகளும் வேஸ்ட் ஆகாது பாருங்கள். ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்த சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எனக்கு சேஃபே வராது ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பெரட்டி போட்டு எப்படி திருப்பி பண்ணாலும் நான் என் கையவே ஓட்டி தேய்ச்சாலும் எனக்கு சேஃபே அவ்வளோ சீக்கிரம் வராது பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் எப்படி தேய்ச்சாலும் எனக்கு சேஃப் மட்டும் வரவே மாட்டேங்குது பாருங்கள். ஒரு சைடு சப்பாத்தி ரெடி ஆகிடும், ஒரு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்த சப்பாத்தி தேய்ச்சிட்டேன். நான் வந்து சப்பாத்தி மட்டும் எப்படி தேய்ச்சி வைக்க மாட்டேன். அது மாதிரி நான் வந்து செல்ஃபு வந்து எங்கள்கிட்ட இந்த செல்ஃப் இருக்கிறதுனால செல்ஃபுக்கு பக்கத்தில் கிச்சனு அந்த அடுப்பு இருக்கிறதுனால டக்குன்னு அங்கேன்னு ரெடி பண்ணிவிட்டு இந்த தேய்ச்சிட்டே இருப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு வேலைக்கு இருந்ததுனால மாவும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பாருங்கள். சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பவுமே ஒரு சப்பாத்தியுமே எண்ணெய் ஊற்றினா தோசைகளும் வேஸ்ட்டாகிடும். நமக்கு அந்த சப்பாத்தி சாப்பிட ஹார்டாக இருக்கும். அது ஒன்றும் எனக்கு செட் ஆகாது. நீங்களாம் இது மாதிரி எண்ணெய் ஊற்றி தான் சப்பாத்தி செய்வீங்களா, இல்லை சுக்கா ரொட்டி மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதனால் தம்பிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிடலாம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி போட்டாச்சு. கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு குருமாவை எடுத்து கொஞ்சம் வச்சிட்டேன். தம்பிட்டு ஒன்று கொடுத்து சாப்பிட சொல்லி டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வந்து நான் இன்னும் ஒரு சப்பாத்தி போட்டேன் இல்லையா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திரி போட்டுக்கலாம். லைனாக கொஞ்சம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 3வது சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள். தோசைகள்லாம் நல்லா சூடாகிடுச்சு. 3வது சப்பாத்தி தேய்ச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா வந்து இப்படி தான் வைப்பேன். இதில் எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாவது குறையினாலும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த டைம் நான் மிஸ்டேக் திருத்திக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து சப்பாத்தி மட்டும், ஆனால் நீங்கள் வேணால் சப்பாத்தி சேஃப் வரலன்னு சொல்லுங்கள், நான் அதனால் ஏற்றுக்கிறேன். எனக்கு அந்த சேஃப் வராது தான் பாருங்கள். 3வது சப்பாத்தியும் போட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. தம்பிகிட்ட ஒன்று சப்பாத்தி கொடுத்து சாப்பிட சொல்லலாம். அவங்க டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, சப்பாத்தி போட்டேன். தம்பிகிட்ட ஒன்று கொடுக்க போகிறேன் வாங்க. தம்பி வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அவங்ககிட்ட ஒன்று கொடுக்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். வெள்ளிக்கிழமை வந்து சாப்பிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டு அழகாக விதியில் வச்சுட்டான் பாருங்கள். அவன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லுவான் பாருங்கள். அவனுக்கு சப்பாத்தினாலும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அவன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். நீங்கள் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து சாப்பிட்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு சால்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நாடகம் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எங்கள் வீடு ஹாலும் எங்கள் கிச்சனும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதாக உழக்கு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். அடுத்தது வந்து நான் எனக்கு சாப்பிட ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சப்பாத்தி ஆறுனாவே ஹார்டாக இருக்கும். அதனால் சொல்லிட்டு நான் சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாருங்கள் எனக்கு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். 2 சப்பாத்தி கொஞ்சம் சால்னா போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். பாய்.